இன்னைக்குரிய டிவோஷன் கவன சிதறல். யோவான் 6:38. கால்பந்து விளையாட்டில் பெரிய ஆளாவதுதான் அவனுடைய கனவு. அவனது கனவை புரிந்து கொண்ட பள்ளி விளையாட்டுத்துறை ஆசிரியர் ஒரு ஆனுவல் லீவ்ல அவனை போய் ஒரு பயிற்சிக்கு ஒரு இடத்துல போய் ஒரு அகாடமில சேர்த்து விடுறாங்க. ஓரிரு வாரங்கள் கழித்து பயிற்சி எப்படி போகுது அப்படின்னு பார்க்க அந்த ஆசிரியர் வராங்க அந்த மாணவனை பார்க்க. சார், பயிற்சியாளர் மிக அருமையாக சொல்லித் தராரு. பயிற்சியும் எனக்கு மிகவும் உதவியா இருக்கு. ஆனா பயிற்சியின் போது மைதானத்துல 4 புறத்துலயும் ஒரு ஸ்பீக்கர் வழியா பல பாடல்கள், பல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதனால எனக்கு இந்த கோச் என்ன சொல்றாருன்னே புரிய மாட்டேங்குது. ரொம்ப சிரமமா இருக்கு கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு அவனுடைய டீச்சர்ட்ட அந்த பையன் சொல்றான். இத என் கோச்ட்ட சொல்லவும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப குறைப்பட்டு கொள்றான். ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே அந்த பையனை பார்த்து சொல்றாங்க, தம்பி, இதுக்கு பேர் தான் கிரவுண்ட் சைக்காலஜி, மைதான உளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டிகளின் போது மைதானத்துல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கத்தி என்கரேஜ் பண்றேங்கிற பேர்ல ஆரவாரம் பண்ணுவாங்க. சிலர் உன்னுடைய பேரை சொல்லி கூட கிண்டல் பண்ணுவாங்க. அதே சமயம் பயிற்சியாளர் மைதானத்துல ஒரு மூலையில இருந்து உனக்கு வேணுங்கிற உத்தரவுகளை கொடுத்துட்டே இருப்பாரு. நீ ரசிகர்களின் சத்தத்தை கவனிச்சுட்டே இருந்தா விளையாட்டுல கோட்டை விட்டுடுவ. ஆனா கோச் சத்தத்தை கவனிச்சேன்னா விளையாட்டுல வெற்றி பெறுவ. அதற்காக தான் இந்த பயிற்சி தராங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரிதான் இயேசு கிறிஸ்து ஊழியங்கள் செய்த காலத்துல அவரை சுற்றி பல குரல்கள் ஒலித்து கொண்டே இருந்துச்சு. பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவரை ரொம்ப நெருக்குனாங்க. பேச்சுல அவரை குற்றப்படுத்தினாங்க. அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்டாங்க. தொடர்ச்சியாக அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாங்க. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு அற்புதம் செய்யறப்பையும் கேள்விகளை எழுப்புனாங்க. ஜனங்களை தூண்டி விட்டாங்க. கொலை செய்ய வழிகளை தேடினாங்க. ஊழியம் செய்ய விடாம அவருடைய கவனத்தை சிதறடிச்சாங்க. ஆனா இவர்கள் நிமித்தமாக இயேசுவின் ஊழியம் ஒரு தடவை கூட தடைப்பட்டதாகவோ நின்றதாகவோ நம்ம எங்கேயுமே பைபிள்ல பார்க்க முடியாது. பிதாவின் குரல் மட்டும்தான் அவருடைய காதுகள்ல கேட்டுட்டே இருந்துச்சு. அதனாலதான் இறுதி வர பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவரால முடிஞ்சிச்சு. பிரியமானவங்களே, நீங்க எந்த பணியிலனாலும் இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்ய விடாமல் ஆயிரம் குரல் நம்மளை சுத்தி ஒலித்து கொண்டே இருக்கும். பல கிரிட்டிசிசம் நம்மளை நோக்கி வரலாம், கமெண்ட்ஸ் வரலாம். அவைகளுக்கெல்லாம் செவி கொடுக்காம தொடர்ந்து நாம் முன்னேறி செல்ல நம்ம பழகணும். காலையில எழுந்ததும் இன்று நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீரோ அதை நான் உம்முடைய துணையோடு செய்ய எனக்கு பலன் தாங்க ஏசப்பா அப்படின்னு ஒரு ஜெபத்தை செஞ்சுட்டு நம்ம நாட்களை கடந்து போகணும். குரல் கேட்டு சித்தம் செய்ய கற்றுத்தாரும். ஆமேன்.